when Jesus was on the earth, there were many people who could not experience what he wanted to do for them because they didn't believe him. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே கூட அநேகர் இயேசு சொல்லுகிற காரியங்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களே விசுவாசம் வைக்காமல் இருந்தார்கள். The Bible says that he could not do many mighty works in his hometown because of their unbelief. இயேசு தம்முடைய சொந்த ஊரிலே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவருடைய அவிசுவாசத்தினாலே. Now we would think that if Jesus Christ came here physically, all our problems would be solved. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்முடைய மத்தியிலே சரீரப்பிரகாரமாக வந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று ஒருவேளை நாம் எண்ணலாம். But that's not true. ஆனால் அது மெய் அல்ல. Because even if the Lord were here physically, சரீரப்பிரகாரமாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்தாலும் கூட, and we told him our problems, நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொன்னாலும், it still will not be solved if we don't believe that he can solve them. அவராலே அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நாம் விசுவாசிக்காத பட்சத்திலே அந்த பிரச்சனைகள் ஒரு காலம் தீர்க்கப்பட முடியாது. The Lord Jesus being physically here will not solve your problem. இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக இங்கே இருந்தாலும் கூட உங்களுடைய பிரச்சனை தீராது. He was physically in his hometown and many people still have their problem. அவருடைய சொந்த ஊரில் இயேசு வாழ்ந்த பொழுது சரீரப்பிரகாரமாக அங்கே அவர் வாழ்ந்த பொழுது கூட அநேகருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் தான் இருந்தது. He cannot do anything for us if we don't believe. நாம் விசுவாசிக்காவிட்டால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. The Bible says that he is the same yesterday, today and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. That means whatever he was in Palestine 2000 years ago, he is the same today. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீன தேசத்தில் இயேசு எப்படி இருந்தாரோ அதே விதமாக இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். His heart has not changed. அவருடைய உள்ளம் மாறவில்லை. His desire to help people has not changed. ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நம்முடைய ஆசையிலே மாற்றமில்லை. His desire to set people free from the bondage of sin has not changed. பிசாசுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமே என்ற ஆவலும் இன்றைக்கு மாறாமல் இருக்கிறது. God is a good God. தேவன் ஒரு நல்ல தேவன். And everything that he plans for us is for our very best. அவர் நமக்காக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிடுகிறாரோ அவைகள் நம்முடைய மேன்மைக்காக நம்முடைய நல்லதுக்காக இருக்கிறது. All the evil that happens in the world, we can't blame God for that. உலகத்திலே நடக்கிற அநேக பொல்லாப்புகளுக்கும் தீங்குகளுக்கும் நாம் தேவனை குற்றம் சாட்ட முடியாது. God gave this beautiful world to Adam. இந்த அருமையான உலகத்தை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். And said it is all yours. He told Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இது உங்களுக்கு தான் என்று சொன்னார். You can have many children and all this world is yours. அநேக பிள்ளைகளை பெறுவீர்கள். இந்த முழு உலகம் உங்களுடையது தான் என்று சொன்னார். For your children. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொன்னார். But what did Adam do? அவன் என்ன செய்தான்? He handed it over to the devil. அவன் சாத்தானுக்கு இதை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டான். So since Adam decided to give what God gave him to the devil got it. தேவன் தனக்கு கொடுக்க வேண்டும் என்ற உரிமை காலத்தை ஆதாம் பிசாசுக்கு கொடுத்தபடினாலே அவன் அதை பெற்றுக்கொண்டான் சாத்தான். And we are the children of Adam. நாம் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். And we are facing the suffering which is a result of what our forefather did. நம்முடைய முற்பிதாவார் என்ன செய்தார்களோ அதனுடைய விளைவைத்தான் இந்த நாட்களில் நாம் சந்தித்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். All the confusion and chaos and problems in your life, not one of them is from God. It's all from the devil. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிற பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பிசாசிடமிருந்து வந்தது. Every one of them. அவைகளில் ஒவ்வொன்றும். Don't ever ask God, why have you sent this? தேவனே இந்த கஷ்டத்தை ஏன் இந்த வாழ்க்கையில் அனுமதித்தீர் என்று ஒரு காலம் நீங்கள் கேட்க வேண்டாம். God never sends any problem. தேவன் இந்த பிரச்சனையும் அனுப்புகிறவர் அல்ல. Jesus said that God is a good God. தேவன் நல்ல தேவன் என்று இயேசு சொன்னார். He is better than the best earthly father. இந்த பூமியிலேயே சிறந்த தகப்பனை காட்டிலும் சிறந்தவர் அவர். I am trying to be a good father to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல தகப்பனாக இருக்க விரும்புகிறேன். Compared to God, I am an evil father. ஆனால் தேவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒரு பொல்லாத தகப்பன். And the best father sitting here, I want to say you're an evil father compared to God. இங்கே உட்கார்ந்திருக்கிற சிறந்த தகப்பனாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் பொல்லாத தகப்பன். If you do good to your children, God will do good 1,000,000 times more. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு லட்சக்கணக்கான மடங்கு அதிக நன்மையை செய்வார். We must believe that. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். The devil is always trying to make us doubt. பிசாசு எப்பொழுதுமே இந்த காரியத்தை நாம் சந்தேகிக்க முடியாதபடி செய்து விட்டான். He causes confusion and he says that God has done that. பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்களை விளைவித்து விட்டு தேவன் தான் இதை செய்தார் என்று சொல்றார். Never again in your life should you blame God for the confusion the devil brought into your life. உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வந்த குழப்பத்துக்காக இனி ஒரு காலம் தேவனிடத்திலே
கழிவுட வேண்டாம். You remember what Adam told God? ஆதாம் தேவனிடத்தில் என்ன சொன்னான் என்று தெரியுமா? Why have I sinned? ஏன் நான் பாவம் செய்தேன்? Because you gave me such a wife. நீர் தான் இப்படிப்பட்ட மனைவியை எனக்கு கொடுத்தீர். That's what he told God. இதுதான் அவன் தேவனிடத்தில் சொன்னான். He blamed God for his sin. தன்னுடைய பாவத்திற்காக தேவனையே குற்றம் சாட்டினான். And we also do that sometimes. நாமும் சில சமயங்களில் அப்படி செய்கிறோம். Have you ever said, "Oh God, what type of wife did you give me? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்திருக்கிறீர்?" What type of husband did you give me?" நீ கொடுத்த புருஷனை பாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறீர்களா? God didn't give you that. தேவன் அதை கொடுக்கவில்லை. You chose yourself. நீங்களாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள். You went to the wedding marriage ceremony and you said, "Yes, I'll marry that person." நீங்கள் தான் திருமண ஆராதனைக்கு சென்று ஆம் இவரை நான் என்னுடைய கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னீர்கள். God didn't catch you by the neck and send you there. தேவன் உங்கள் கழுத்தை பிடித்து அந்த நாளை திருமணம் செய்ய என்று சொல்லி அனுப்பினார். And now when you have problems, you blame God. இப்பொழுது உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தேவனை பார்த்து நீங்கள் குற்றம் Stop சாட்டுகிறீர்கள். blaming God and take the blame yourself. தேவனை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு நீங்களாகவே அதை எடுத்துக்கொள்ளுங்கள். And when you have difficulties with your children, உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்போது, "Oh God, what type of child you gave me?" ஆண்டவரே என்ன விதமான பிள்ளைகளை எனக்கு God கொடுத்திருக்கிறீர்கள்? didn't give you that child. You produced it yourself. தேவன் தம்முடைய குழந்தைகளை உங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் தான் அந்த குழந்தைகளை பெற்றீர்கள். I want to say to you something. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். The first step to deliverance in your life is when you stop blaming God and start taking the blame yourself. உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றுக்கொண்டால் அதற்குரிய முதல் படி என்ன தெரியுமா? தேவனை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த குற்றத்தை நீ ஏற்றுக்கொள். And when you start taking the blame yourself, அந்த குற்றத்தை நீ ஒத்துக்கொள்ள say, ஆரம்பிக்கும் "God, பொழுது, it is not your fault. தேவனே இது உன்னுடைய குற்றம் அல்ல. You are a good God. நீ நல்ல தேவன். You are a good father, better than any earthly father." எவ்வளவு உலக தகப்பனை பார்க்கும் பொழுது நீ ஆண்டவரே நல்ல தகப்பன். All the problems in my life have come because of me. என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் என் நிமித்தமாக தான் வந்தது. That will be the first step to deliverance from your problem. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாவதற்கு இதுதான் முதல் படியாக இருக்கும். Now in Acts chapter 10, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது I read அதிகாரம் a verse in verse 38. 38வது வசனம். In verse 38 we read about Peter telling Cornelius what type of ministry Jesus fulfilled on the earth. இந்த பூமியிலே இயேசு எந்த விதமான ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பேதுரு பொருளை விட்டார் சொல்லுவதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். Now Peter had observed Jesus' ministry for 3.5 years. இயேசுவுடைய ஊழியத்தை 3.5 ஆண்டுகளாக பேதுரு உற்று கவனித்தான். And he saw that Jesus basically did two things. இயேசு அடிப்படையாக இரண்டு காரியங்களை செய்ததை அவன் பார்த்தான். All that Jesus did in 3.5 years, Peter summed up in two things. இயேசு 3.5 ஆண்டுகளாக செய்த அனைத்து காரியங்களையும் இரண்டே காரியங்களாக அவன் தொகுத்து கூறுகிறார். Now why is it important for us to read that? ஏன் இதை வாசிப்பது நமக்கு முக்கியமாய் தோன்றுகிறது? Because Jesus Christ is the same today. ஏனென்றால் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராய் And இருக்கிறார். what he did then, he will do again today. அன்றைக்கு அவர் எதை செய்தாரோ இன்றைக்கு அதையே செய்வார். Because he is the same yesterday, today and forever. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். And what he did not do then, he will not do today. அன்றைக்கு எதை செய்யவில்லை இன்றைக்கு அதை செய்ய மாட்டார். What was it he did not do then? அப்பொழுது அவர் என்ன செய்யவில்லை? He could not help. He did not help anybody who did not believe. விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் ஒன்றையும் செய்யவில்லை, செய்ய முடியவில்லை. Let me say that again. மீண்டுமா உங்களுக்கு சொல்லுகிறேன். 2000 years ago when Jesus walked on this earth, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியின் பரப்பில் நடந்த பொழுது he did not help those who did not believe in him. அவரிடத்தில் விசுவாசம் வைக்காதவர்களுக்கு அவரால் உதவி செய்யவில்லை. He could not help them. அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. And today he is the same. இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். He cannot help you if you don't trust him. நீ அவரை நம்பிக்கை வைக்காத பட்சத்திலே அவரால் உங்களுக்கு உதவி செய்ய He will முடியாது. not help you even if you pray for 100 years. 100 ஆண்டுகளை ஜெபித்தாலும் நீ விசுவாசிக்காத பட்சத்திலே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. When you don't believe, நீ விசுவாசிக்காவிட்டால் you are tying the hands of Jesus. He can't do anything. நீ இயேசுவுடைய கரங்களை கட்டி போட்டு விடுகிறாய். அவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. What did he do? அவர் என்ன செய்தார்? Notice the two things mentioned in this verse. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இரண்டு காரியங்களை கவனித்து பாருங்கள். The last part of that verse. இந்த வசனத்தின் பின்பகுதி, First of all, he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். Let's get this very clearly in our mind. இதை மிகவும் தெளிவாக நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்வோம். Jesus went about doing good. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He never did any evil to anybody. அவர் யாருக்கும் எந்த
தீமையும் செய்யவில்லை. Even when he called the Pharisees a generation of vipers, வீண் பாம்பு குட்டிகளை என்று பரிசேயரை அழைத்த பொழுதும் கூட, you know, he said that out of love. அவர் அன்பின் நிமித்தமாக தான் அப்படி சொன்னார் என்று He தெரியுமா? wanted them to see what a dangerous spiritual condition they were in. அவருடைய அபாயகரமான ஆவிக்குரிய நிலையை அவர்களை உணர்வுடையாக அப்படி சொன்னார். Supposing he had spoken to them gently. அவர் ஒருவேளை அவர்களுக்கு சாந்தமாக பேசியிருந்தார். Supposing he had told them, oh, you know, you shouldn't do like that. ஐயோ நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அவர் சாதாரணமாக They would not have been saved. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. See, supposing somebody is in this building and this building is on fire. இந்த கட்டடத்துல யாரோ ஒருவர் அங்கே மேலே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த கட்டடத்துல தீப்பிடித்து விட்டது என்று And you love him. நீங்கள் அந்த நபரை You நேசிக்கிறீர்கள். want to save him from that building. அந்த கட்டடத்துல இருந்து எப்படியாவது அவரை மீட்க வேண்டும் என்று He's fast விரும்புகிறீர்கள். asleep on the bed. அங்கே படுக்கல நன்றாக அயர்ந்து தூங்கி And you கொண்டிருக்கிறார். tell him, hey, get up. ஏய் எழுந்திருப்பா, எழுந்து நெருப்பு பிடித்து விட்டது என்று He's எழுந்து. fast asleep. அவன் நல்லா தூங்கி விட்டான். What are you going to do? என்ன செய்வீர்கள்? You going to throw him out of the bed? அவனை படுக்கையில தூக்கி எறிந்துவிட்டீர்களா? Yes. ஆம். Because you love him. ஏனென்றால் நீங்கள் அவரை And நேசிக்கிறீர்கள். if he's still asleep, இன்னும் நல்லா தூங்கிட்டு இருந்தா you kick him. அவனை உதவுவீர்கள். Why? ஏன்? Because you want him to wake up and get out of that house. அவன் எப்படியாவது விழித்து அந்த வீட்டிற்கு வெளியே வர வேண்டும் என்று If விரும்புகிறீர்கள். somebody sees you kicking him, he'll think that you don't love him. நீங்கள் அவரை உதைப்பதை வேறு யாராவது பார்த்தால் என்ன இவன் உதைக்கிறான், இவனுக்கு அன்பே இல்லை என்று எண்ணலாம். If you don't love him, you won't even go inside there to wake him up. நீங்கள் அவரை நேசிக்காவிட்டால் அவரை எழுப்பிடுவதற்காக நீங்கள் போகவே But you மாட்டீர்கள். go inside that burning building and you kick him and wake him and throw him out of the bed to wake him up. அங்க இருந்து கொண்டிருந்த கட்டடத்துக்குள்ள நீங்கள் சென்று அவனை உதைத்து போட்டு குலுக்கி எழுப்பி உடனே புறப்பட்டு வா என்று சொல்கிறீர்கள். That's how Jesus spoke to the Pharisees. இப்படித்தான் இயேசுவும் You பரிசேயரும் generation of vipers, you're going to hell. பிரியப்பான குட்டிகளை நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்கள். That is like throwing them out of the bed to wake them up so that they realize they're in a building on fire. அவர்களை அப்படியே படுக்கையிலிருந்து அவனை எழுப்பிவிட்டு உதைத்து தள்ளி அந்த கட்டடம் நெருப்பு எரிகிறது என்று சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. Jesus came into that building which was on fire. அங்கே நெருப்பு எரிகிற கட்டடத்துக்குள்ளாக இயேசு வந்தார். That's the proof that he loved those Pharisees. அதுதான் இந்த பரிசேயரை இயேசு நேசிப்பதனுடைய ஒரு நிரூபணம். He came from heaven to this earth. அவர் பரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Everything that Jesus said and everything that he did was good. இயேசு செய்த ஒவ்வொரு காரியமும், இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காகவே. Even when he once turned around to Peter and said, "Get behind me, Satan." ஒருவரை பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொன்னார். Why did he do that? ஏன் அப்படி சொன்னார்? Because he wanted Peter to realize that the attitude Peter had was so seriously wrong. பேதுருவுக்கு இருந்ததான மனப்பான்மை அது சீரியஸான ஒரு தவறான காரியமா இருந்ததை உணர்வுடையாக இப்படி And செய்தார். because Peter accepted that correction, he became a mighty apostle on the day of Pentecost. இயேசு அவரை திருத்துவதை பேதுரு நல்ல ஒரு ஆவியில் எடுத்துக்கொண்டபடியாலே அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாய் மாறினார். See, if a doctor really loves you, ஒரு மருத்துவர் உங்களை உண்மையாகவே நேசித்தால், he sees a cancer inside your body, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற புற்றுநோயை அவர் பார்த்து he'll விட்டால் take a knife and cut you open. அவர் ஒரு கத்தி எடுத்து உங்களை அறுவை சிகிச்சை செய்வார். Somebody who sees him cutting you open will think he hates you. யாராவது உங்களுடைய சரீரத்தை அறுக்கிறதை பார்க்கும்போது என்ன இந்த மருத்துவர் இப்படி வெறுக்கிறார் என்று எண்ணலாம். Nobody loves you. ஆனால் அந்த மருத்துவரை He's நேசிக்கிறார். cutting you open to take out the cancer. அந்த கேன்சர் கட்டியை வெளியே எடுப்பதற்காக தான் சரீரத்தை பிரிக்கிறார். Jesus Christ is the same yesterday, today, and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் And இருக்கிறார். because he loves us so much, sometimes he rebukes us very strongly. நம்மை அந்த அளவுக்கு நேசிக்கிறபடினாலே அவர் மிகவும் கடுமையாக நம்மை திருத்துகிறார். I know that Jesus loves me. இயேசு என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். How do I know? எப்படி எனக்கு தெரியும்? Not only because he died for me on the cross. அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தது மட்டுமல்லாமல், Should I tell you another proof that Jesus loves me? இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதற்கு இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Listen carefully. கவனித்து கேளுங்கள். When I go astray, நான் வழி தவறி போகும் பொழுது, even slightly, நான் சற்று வழி தவறி போகும் பொழுது கூட he rebukes me so strongly. அவர் என்னை அதிக கடுமையாக திருத்துகிறார். And he disciplines me so strictly. என்னை கடிந்து கொண்டு என்னை சீர்படுத்துகிறார். What does that prove? அது எதை நிரூபிக்கிறது? It proves that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறது. You know that I never punish the children on the streets. ரோட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு காலம் நான் தண்டிப்பதே கிடையாது. But I punish my own children very strictly when they go astray, even slightly. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சிறு தவறு செய்யும் பொழுது நான் அதிகமாக கடுமையாக அவர்களை தண்டிக்கிறேன். But the roadside children, they do 100 times worse things and I leave them alone. ஆனால் ரோட்டில் இருக்கிற பிள்ளைகள் 100 மடங்கு அதை காட்டிலும் அதிகமான தவறு செய்கிறார்கள், நான் அவர்களை தண்டிப்பதில்லை. But my children, they do one slightly wrong thing and I punish them. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சிறிய தவறு செய்யும் பொழுது நான் அவர்களை தண்டிக்கிறேன். Why? ஏன்? Because I've got a responsibility for my children. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு பொறுப்பு I இருக்கு. love my children. என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். When you do something wrong நீ ஒரு தவறு செய்யும் பொழுது and God doesn't rebuke you, தேவன் உன்னை கடிந்து கொள்ளாவிட்டால் that problem
probably means you're not a child of God. நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை தான் அது. When you do something wrong, நீ ஒரு தவறு செய்யும் and பொழுது God doesn't discipline you, தேவன் உன்னை சிட்சிக்காவிட்டால் you got to ask yourself whether you're a child of God or not. நீ உன்னையே பார்த்து நான் தேவனுடைய பிள்ளைதானா இல்லையா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். The Bible says வேதம் சொல்கிறது in Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். Listen to this word. இந்த வசனத்தை தயவு செய்து கருத்தாய் கேளுங்கள். Verse 19. 19ஆம் வசனம். Have you ever read these words? இந்த வார்த்தையை என்றைக்காவது வாசித்திருக்கிறாயா? When we say Jesus does good even today, இன்றைக்கும் இயேசு நன்மையை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது He's a good God. அவர் நல்ல தேவன்.